அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடக்கம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான டிக்கெட்டுகளை இன்று முதல் புக்கிங் செய்யலாம் எனவும் கூறப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: பள்ளி கல்வித்துறையில் 20 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல அந்த பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக நிலை உயர்த்தப்படுகிறது. இந்த பள்ளிகளில் வரும் ஆண்டுகளில் மாணவ சேர்க்கை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. இந்த தேர்வுக்கு 5.51 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விண்ணப்பித்துள்ளவர்கள் திருத்தங்களை செய்ய இன்று 18ஆம் தேதி முதல் முற்பகல் 12 மணி முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிற்பகல் 11:59 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குரூப் 2 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கிறது என்றும் இதில் தேர்ச்சி பெறுவோர் அடுத்த கட்டமாக மெயின் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சேர்க்கைக்கான ஆணையை இணைய வழியில் பெற்றுக்கொள்ளலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 19ஆம் தேதி அதாவது நாளைக்குள் சேர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: விளையாட்டு வீரர்கள் அதிகளவில் பங்கேற்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பை போட்டியானது முன்பதிவு அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி வரை இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் பதிவு செய்தவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வானிலை, சந்தை நிலவரம், அரசின் திட்டங்கள் போன்ற விவசாயம் தொடர்பான விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1801801551 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என மத்திய மேலாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சரான ராம்நாத் தாகூர் தெரிவித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடற்கரைக்கு அப்பால் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த சுழற்சி நிலவி வந்தது. இந்நிலையில்தான் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் இன்று நாளை அதிகாலை தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடற்கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு சுற்றுத்துறையின் வருமானம் 2020-21 49 கோடியாக இருந்த நிலையில் 2023-24 சுமார் 5 மடங்கு உயர்ந்து 243 கோடியாக உள்ளது. வெளிநாடு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது 2022 1,40,000 இருந்த நிலையில் 2023 11 லட்சமாக அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவியர் விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதே இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 2 நகல்கள் எடுத்து இன்று 18 மற்றும் நாளை 19ஆம் தேதிகளில் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மறு மதிப்பீடு செய்ய பாடம் ஒன்றுக்கு 505 ரூபாயும் மறு கூட்டல் செய்ய பாடம் ஒன்றுக்கு 205 ரூபாயும் செலுத்த வேண்டும். 11வது அறிவிப்பு: விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 22,000 உயர்த்தப்படுவதாகவும்
அதேபோல விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கான ஓய்வூதியம் 12,000 உயர்த்தப்படுவதாகவும், கட்டபொம்மன், வ.உ.சி. வழித்தோன்றல்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் 11,000 உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2வது உலகப் போரின் பங்கேற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு மாத நிதி உதவி 15,000 உயர்த்தப்படுவதாகவும், அதேபோல 2வது உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு நிதியுதவி 8,000 உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள், மாவட்டத்திற்கு 1 ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்கப்படும் எனவும், சென்னை மாதவரத்தில் 22 கோடியில் முன்னாள் படை வீரர்களுக்காக தங்கும் விடுதி கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி 33,000 சதுர அடி பரப்பில் 22 கோடியில் அமைக்கப்படும் எனவும், மலைப்பகுதியில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கை நிர்ணயம் செய்வது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ள பகுதி நகராட்சி, மாநகராட்சி, நகராட்சியாக இருப்பின் 30 மாணவர்களுக்கும், ஊரக பகுதியாக இருந்தால் மாணவர் எண்ணிக்கையானது 15ஆகவும் குறைந்தபட்சமாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும். இந்த நிலையில்தான் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 ஆகியவை நடப்பதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதிகளில் இந்த தேர்வுகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த தேதி மாற்றப்பட்டும் உள்ளது. நிர்வாக காரணங்களால் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடக்கும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. வாட்ஸ்அப் வழியாக 50 தமிழ்நாடு அரசு சேவைகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு, பிறப்பு மற்றும் வருமான சான்றிதழ் பெறுவது, வரி செலுத்துவது, வணிக உரிமங்கள் பெறுவது, அரசு பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது உள்ளிட்ட 50 அரசு சேவைகளை விரைவில் வாட்ஸ்அப் மூலமாக எங்கிருந்தும் எளிதாக பெற முடியும் எனவும், இந்த புதிய முயற்சி மூலமாக மக்களுக்கு அரசு சேவைகளை மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் வழங்க முடியும் எனவும், இந்த சேவைகளை வழங்குவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யப்படுவது எனவும், முதல் கட்டமாக அடுத்த 3 மாதங்களில் 50 சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக வழங்க தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகமை திட்டமிட்டுள்ளது எனவும், அதன் பிறகு மேலும் 50 சேவைகளை 2ஆம் கட்டமாக சேர்க்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக 6 சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கு தனி சிகிச்சை தரப்படும் எனவும், தூய்மை பணியாளர் நலத்திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்கப்படும் எனவும், நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நலவாரிய உதவியுடன் 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் எனவும், கிராமப்புறங்களில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர்களின் உடல்நலம் காக்க தற்போதுள்ள அரசின் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டுடன் மிகை தொகையாக மேலும் 5 லட்சத்திற்கான புதிய திட்டம் கொண்டுவரப்படும் எனவும், தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்க 3 லட்சம் வரை மானியமும் 6% வட்டி மானியமும் வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர் வீட்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர்கள் குடும்பங்களின் எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பணியின் போது மரணமடையும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.